பல கிலோமீட்டர் தாண்டி வெயில்ல, மழையில, பனியில கஷ்டப்பட்டு கோவிலுக்கு போறோம். ஆனா, அங்க போய் சாமிய பார்த்துட்டு வந்தா தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? ஆனா, இப்பல்லாம் ஏன்டா கோவிலுக்கு போறோம்? அப்படிங்கிற மாதிரி நெறைய கோவில்ல பண்றாங்க. அதாவது காசு வாங்குனா ஸ்பெஷல் தரிசனம் அதாவது ஃப்ரீ தரிசனம் இருக்கு. அத விட்டுட்டு சைட்ல காசு வாங்குனா மட்டும் சாமியோட கருவறையில நின்னு நம்ம சாமி கும்பிடலாமா? சாமி பக்கத்துல நின்னு தரிசனம் பண்ணலாமா? அப்படின்னு கடவுள் சொன்னாரா? இல்ல நீ காசு வாங்கிட்டு விட்டா தான் நான் வந்து அருள் குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரா சொல்லுங்க. இப்ப இருக்கிறவங்கலாம் இதையும் ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னையிலேருந்து நான் சிறுவாபுரி போயிட்டுருக்கேன். ஆனா இந்த லாஸ்ட் இந்த வருஷம் தான் இவ்ளோ மோசமா நடந்துக்கிறாங்க. அதிகமா காசு குடுக்குறவங்கள உள்ள விட்டு தரிசனம் பண்ண விடுவாங்களாம். வெளியிலேருந்து வர்றவங்க கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, நீ சாமிய பார்க்கலனாலும் பரவால்லன்னு அவ்ளோ ஒரு இதுவே இல்லாம கத்துறாங்க, பேசுறாங்க. மன கஷ்டத்த போக்குறதுக்கு தானே நம்ம எல்லாரும் போறோம். ஆனா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. வீட்லேருந்து கும்பிட்டாவே நமக்கு அவர்களோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.